தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று அந்த எபிரேயர் 2:4 நாம் படிக்கிறோம். அப்போது பவுல் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறாரு. எங்க பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் விண்ணப்பங்களாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்கள் சிந்தனைகளை இருதயங்களையும் ஆளுகை செய்யும், காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறாரு. கவலைப்படாதீங்கன்னு சொன்ன பவுல் இந்த எபிரேயர் 2:4 கவலைப்படாத இருந்தீங்கன்னா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீங்க என்று சொல்றாரு. அப்ப கவலைப்படணும்னு சொல்றாரு. எதற்காக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த பெரிய ரட்சிப்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும். அதற்கு நாம் கவலைப்பட வேண்டும். அதற்காக நாம் வைராக்கியப்பட வேண்டும். அதற்கு நீங்க கவலைப்படாதபடிக்கு இருந்தீங்கன்னா தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது என்கிற எச்சரிப்பை தான் இந்த எபிரேயர் 2:4 பவுல் நமக்கு சுட்டி காட்டுகிறார். கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னது பிலிப்பியர் 4:6-7, கவலைப்படணும்னு சொன்னது எபிரேயர் 2:4. அதே போல 2 கொரிந்தியர் 7 துக்கப்படணும்னு சொல்றாரு, துக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. லௌகிக துக்கம் மரணத்தை கொண்டு வரும் என்று சொல்கிறாரு. தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் மனம் திரும்புதலை கொண்டு வரும் என்று சொல்கிறார். உலகத்தை குறித்ததான துக்கம் வேண்டாம், உலக மனுஷர்களுக்கு இருக்கக்கூடிய துக்கம் வேண்டாம். ஆனா தேவனுக்கேற்ற துக்கம் நமக்கு இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்னும் வளர்ச்சி அடைய முடியவில்லையே, தேவனுக்குரிய சுபாவத்தை நம்மளால் கட்டியெழுப்ப முடியவில்லையே என்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும், துக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ஆவிக்குரிய துக்கம். இது தேவனுக்கேற்ற துக்கம். இது மனசாப்படுகிறதுக்கு இடமில்லாமல் மனம் திரும்பலை நமக்கு கொண்டு வரும். ஆனால் லௌகிக துக்கமோ மரணத்தை தான் நமக்கு கொண்டு வரும் என்று அந்த 2 கொரிந்தியர் 7 நம்மால் பார்க்க முடியும். அப்போ இங்கே துக்கப்படுங்கன்றாரு, துக்கப்படாதீங்கன்னு சொல்றாரு. அதே போல 1 கொரிந்தியர் 14:20 குழந்தையா இருங்கன்னு சொல்றாரு, குழந்தையா இருக்காதீங்கன்னு சொல்றாரு. எதுக்கு குழந்தையா இருக்குன்னா துர்குணத்துக்கு நாம் குழந்தைகளாக இருக்க வேண்டும். ஆனால் புத்தியில குழந்தைகளாக இருக்கக்கூடாது, தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் அதே 1 கொரிந்தியர் 14:20 சொல்லுகிறார். அப்ப கவலைப்படுங்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. அதனால கவலைப்படுங்க. அதே நேரத்தில் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றை குறித்து சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால, சோத்திரத்தினால, வேண்டுதல்னால, விண்ணப்பத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதே நான் உங்களுக்கு சொல்றேன். அதே போல தேவனுக்கு ஏற்ற துக்கப்படுங்க. அதே நேரத்தில் உலக பிரகாரமான துக்கத்தை அடைஞ்சி மரணத்தை சந்திக்காதீங்க. இதெல்லாம் இந்த எபிரேயர் 4:1 நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்கக்கூடிய வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனாகிலும் அதை இழந்து போகாதபடிக்கு, பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்.